பார்க்கிறோம். நம்ம சங்கீதம் 106 இரண்டாம் பகுதி 28ஆம் வசனத்துல இருந்து 48ஆம் வசனம் வரைக்கும் இந்த வாரம் பார்க்க போகிறோம். அதுல குறிப்பா 28ல இருந்து 33 வசனங்கள் இந்த வாரத்துல நம்ம பார்க்கும்போது இன்றைய தினத்துல இஸ்ரவேலர்களுடைய 3 விதமான பாவங்களை இந்த சங்கீதம் எடுத்து காட்டுகிறது. முதலாவது, பாகால் பேயோரிலே அவர்கள் மோவாபிய ஸ்திரீகளோடு சேர்ந்து அவர்கள் செய்த அந்த பாவத்தை இந்த 28 29ஆம் வசனங்கள் சுட்டிக்காட்டுகிறது. உன் தேவனாகிய கர்த்தர் உடைய கோபம் உன்மேல் மூண்டு உன்னை பூமியில் வைக்காமல் அழித்து போகாதபடிக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றாதிருப்பீர்களாக என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஆண்டவர் ஆஹ் உபாகமம் 6ஆம் அதிகாரத்திலேயே இவர்களை எச்சரித்திருக்கிறார். நீங்க இதை செய்யாதீங்க, இதை பின்பற்றாதீங்க என்று சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஆனா அதை மீறி இவர்கள் உள்ளே கானான் பக்கத்துல வந்த போது இவர்கள் இந்த காரியத்துல ஈடுபடுறாங்க. அப்போ நம்ம இங்க பார்க்கும்போது இவங்க ஆஹ் ஜீவன் இல்லாதவைகளுக்கு இட்ட பலிகளை புசிக்கிறாங்க என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. சோ ஜீவன் இல்லாத காரியங்கள், அதாவது ஆம், விக்கிரகத்துக்கு படைத்த அனைத்தையும் இவங்க சாப்பிடுறதையும் ஆண்டவர் இங்க நோட் பண்றத பார்க்கிறோம். சோ அப்போ அவங்க ஜீவனுள்ள தேவனை மறுதலிக்கிறாங்க. செத்த கடவுள்களுக்கு படைத்ததை அவர்கள் சாப்பிடுகிறத நம்ம பார்க்கிறோம். இதையே எரேமியா 10ஆம் அதிகாரத்துல இந்த விக்கிரகங்களை பற்றி சொல்லும்போது எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, அவைகள் பனையைப் போல நெட்டையாய் நிற்கிறது, பேச மாட்டாதவைகள், நடக்க மாட்டாததினால் சுமக்கப்பட வேண்டும், அவைகளுக்கு பயப்பட வேண்டாம், அவைகள் தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்யவும் அவைகளுக்கு சக்தி இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கு இவங்க பற்றி கொண்டு அதுக்கு இட்ட பலிகளை புசித்து இந்த மாதிரி கிரியைகளினால் ஆண்டவருக்கு கோபம் மூட்டுகிறார்கள். அப்ப இந்த பாகால் பெயோரின் சம்பவம் ஒரு தொடர்ந்து வேதாகமத்துல அதை பற்றி கோட் பண்ணப்படுகிறது. உபாகமம் 4:3 அது சொல்லப்படுகிறது. எண்ணாகமம் 25 பாகால் பேயோரின் நிமித்தம் கர்த்தர் செய்ததை உங்கள் கண்கள் கண்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டது. யோசுவா 22:17 யோசுவா சொல்லும்போது, பேயோரின் அக்கிரமம் நமக்கு போதாதா, கர்த்தருடைய சபையில் வாதை உண்டாயிருந்ததே என்று அதை திரும்பவும் அவர் சுட்டி காட்டுகிறார். ஓசியா 9:10 அவர்கள் பாகால் பெயோர் அண்டைக்கு போய் இச்சையானதற்கு தங்களை ஒப்புவித்து தாங்கள் நேசித்தவைகளைப் போல தாங்களும் அருவருப்புள்ளவனா ஆனார்கள் என்று அந்த சம்பவம் சுட்டி காட்டப்படுகிறது. இந்த பாகால் பெயோர்ல அவர்கள் பாவம் செய்தது, அவங்க விக்கிரக ஆராதனையிலையும் வேசித்தனத்திலையும் ஈடுபட்டது தொடர்ந்து ஒரு எச்சரிக்கையாய், ஒரு லெசன் லேர்ன்ட் அப்படின்னு சொல்லி கண்டினியூஸா சொல்லப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஆஹ் அதாவது ஒரு தேசத்துடைய பாவம் அவர்களுக்கு ஒரு வாதையை கொண்டு வந்தது. அப்போ ஆண்டவர் அவர்கள் வனாந்திரத்துல முறுமுறுத்தார்கள். அதெல்லாம் கூட ஆண்டவர் அதை மன்னித்து விட்டார். ஆனா எந்த இடத்துல வேற ஒரு தேவனை வணங்குனாங்களோ அதை ஆண்டவரால அதை சகித்து கொள்ளவே முடியவில்லை. அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? அவர் கோபம் மூட்டினார்கள், ஆண்டவரை ப்ரொவோக் பண்ணாங்க. அப்ப அந்த எபிரேய வார்த்தை என்ன அர்த்தம்னா, காஸ் அப்படின்ற அந்த எபிரேய வார்த்தை, ஆண்டவர் அப்படியே உக்கிர கோபமாய், ஒரு பர்னிங் புஷ் மாதிரி, காட் பர்னிங் வித் ஆங்கர். அப்போ அது ஒரு சிங்கிள் ஸ்லிப் கிடையாது, வாண்டடா ஆண்டவரை கோபப்படுத்துற ஒரு காரியமா இருக்கிறது. அப்ப ஆண்டவர் ஒரு வாதையை அனுப்புறாரு. இஸ்ரவேலர்கள் 24,000 பேர் அதுல மரித்து போறாங்க. அண்ட் இதை சங்கீதம் 78லயும் நம்ம பார்க்கிறோம். அவர் தம்முடைய கோபத்துக்கு வழி திறந்து அவர்கள் ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி காவாமல் அவர்களை கொள்ளை நோய்க்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி சொல்லப்படுது. ஏதோ ஒரு கொள்ளை நோயை ஆண்டவர் அனுமதிக்கிறாரு. ஒரு தேசத்தின் பாவம் அவர்களுக்கு ஒரு வாதையை கொண்டு வருகிறது. அப்போ இந்த பாகால் பெயோரின் இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது, கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும்போது, கொரிந்து சபையும் இதே போல நிறைய பாவ பழக்க வழக்கங்கள் நிறைந்த ஒரு இடமா இருந்தது. அப்ப அங்கேயும் விக்கிரகங்களுக்கு படைத்ததை இவங்கெல்லாம் எடுத்து புசிக்கிற ஒரு காரியத்தை தான் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல
பவுல் அதை வந்து கண்டித்து உணர்த்துகிறார். அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகள் தேவனுக்கு அல்ல, பேய்களுக்கே பலியிடுகிறார்கள். பேய்களோடு நீங்கள் ஐக்கியமா இருக்க எனக்கு மனதில்லை. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியோடு விசுவாசிக்கு பங்கேது என்று அவர் சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த காரியத்துல எல்லாம் வந்து பார்க்கும்போது இவங்க ஆம், இந்த பவுலும் அதை வந்து பாகால் பேயோரை பற்றி குறிப்பிடாமலே அவர் வந்து இவங்களுக்கு அதை எச்சரிப்பாய் 1 கொரிந்தியர் 10, 2 கொரிந்தியர் 6, 1 கொரிந்தியர் 10 அதை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ 28, 29 வசனங்கள்ல இந்த சின்ஃபுல் வர்ஷிப் ஆஃப் இஸ்ரேலைட்ஸை மென்ஷன் பண்ணப்படுறத நம்ம பார்க்கிறோம். அடுத்த 30 வசனத்துல இந்த சம்பவத்துல பினேகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான், அதனால் வாதை நிறுத்தப்பட்டது என்று பினேகாஸை பற்றி போடப்பட்டிருக்கு. அப்போ பினேகாஸோடைய ஒரு மிக ஒரு ஆம், ஒரு ஒரு காரியத்தை இங்க போடப்பட்டிருக்கு. பினேகாஸ் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆரோனுடைய பேரன். இவர் வந்து சிம்ரி என்ற அந்த இஸ்ரவேல் தலைவரையும் ஒரு கஸ்பி என்ற அந்த மீதியானிய ஸ்திரீ, இவங்க 2 பேரும் ஆசரிப்பு கூடாரத்து பக்கத்துல ஒரு தவறுல ஈடுபடும் போது அதை பார்த்து விட்டு ஒரு நியாயத்திற்காக எழுந்து அவர்களை வந்து ஒரு ஈட்டியால குத்தி போடுறாரு. அப்போ எழுந்து நின்று நியாயம் செய்தான் என்று சொல்லப்படுது. ஹி இன்டர்வீன்ட் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இன்டர்வீன் அப்படின்னும் போது நம்ம திறப்புல நிற்கிறது, ஜெபிக்கிறது என்ற அந்த வார்த்தை பொருள்படும். ஸோ நாட் ஓன்லி பிரேயர், ஆனா இங்க வந்து இப்படி எழுந்து அந்த தவறு நடக்காதபடி ஒரு ஈட்டியை எடுத்து அவர்களை குத்தி போட்டு ஜனங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்குனதும் ஒரு வகையான திறப்புல நிற்கிற ஒரு அனுபவமாய் இங்க எடுத்துரைக்கப்படுகிறது. ஒரு ஆசாரிய வம்சத்துல வந்த பினேகாஸ் ஒரு நியாயமான ஒரு காரியத்தை தன் கண் முன்னாக தவறு நடந்ததை ஒரு ஜனங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்குவதற்கும் ஒரு பக்தி வைராக்கியத்துல அவர் ஈடுபடுறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த பினேகாஸ் செய்தது வந்து ஒரு கொலைதான். ஈட்டியால குத்தி போடுறாங்க, ஓப்பனா பப்ளிக்கா. ஆனாலும் இது ஆண்டவர் அதை அப்ரூவ் பண்றாரு. ஏன்னா அது வந்து ஆவிக்குள்ளாக ஒரு ஹியூமன் வயலன்ஸா இல்லாம ஆவிக்குள்ளாக ஏவப்பட்டு ஆண்டவர் எவ்வளோ பரிசுத்தத்திற்கு பக்தி வைராக்கியம் உள்ள தேவன். அப்ப ஜனங்கள் இப்படி ஓப்பனா பாவம் பண்ணக்கூடாது என்பதை சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ காட் ஹேட் அப்ரூவ்ட் இட். அப்போ இந்த பினேகாஸுக்கு இருந்த அந்த பக்தி வைராக்கியம் வந்து ஒரு என்டையர் கம்யூனிட்டி தப்பு நடக்குது பார்த்தும் பார்க்காம இருக்கிற அந்த மனநிலைமைய எச்சரிக்கிறதா இது இருக்கிறது. ஸோ ஆண்டவர் எங்கெல்லாம் ஒரு பரிசுத்தத்திற்காக ஒரு எழுந்து நிற்கிறோம், ஒரு உண்மைக்காக பேசுகிறோமோ அந்த இடத்துல எல்லாம் மனுஷ கோபத்தினால நம்ம செய்யற காரியம் இல்லாம ஆவிக்குள்ளாக ஒரு பக்தி வைராக்கியத்துல ஒரு செய்யற ஒரு காரியத்தை ஆண்டவர் ஆனர் பண்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ அதை தான் இந்த சம்பவம் எடுத்துரைக்கிறது. அதனால தான் சங்கீதக்காரரும் இதை கோட் பண்றத பார்க்கிறோம். அது தலைமுறை தலைமுறையாக என்றென்றைக்கும் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவன் மனம் பதறி செய்த ஒரு காரியமாய் அல்லாமல் இட் வாஸ் கவுண்டட் ஃபார் ஹிம் ஆஸ் ரைச்சியஸ்னஸ். அப்போ வந்து ஆபிரகாமுக்கு தான் இந்த வார்த்தை சொல்லப்பட்டது. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பினேகாசுக்கும் அதேதான். பினேகாஸ் வந்து அவர்களை குத்தி போட்டதுனால அவர்கள் பினேகாசுக்கும் அது நீதியாக எண்ணப்படுகிறது. ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்னாகமம் 25 ஆண்டவர் சொல்றாரு, நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆரோனின் குமாரனான பினேகாஸ் என் நிமித்தம் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். ஆனால் அவனுக்கு நான் என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவிர்த்தி செய்தபடியால் அவனுக்கும் அவனுக்கு பின் அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்கு உரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். அப்போ வந்து ஒரு எவர்லாஸ்டிங் பிரீஸ்ட்ஹுட்
ஆண்டவர் வந்து ஒரு ஒரு ரிவார்டா அவங்களுக்கு கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். சோ ஆபிரகாமுடைய நீதி, ஆபிரகாமுக்கு உண்டான அந்த நீதி வந்து விசுவாசத்தினால் வந்தது. பினேகா செய்தது கிரியையினால் வந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ இது வந்து நம்ம யாக்கோபு 2ஆம் அதிகாரத்திலையும் இதை நம்ம பார்க்கிறோம். விசுவாசம் அவனுடனே கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினால் விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே என்று சொல்லப்படுகிறது. சோ எங்கெல்லாம் விசுவாசம் இருக்கோ, ஃபெய்த் பை ஒர்க்ஸ். ஸோ கிரியைகளினாலோ ஆபிரகாம் வந்து ஈசாக்கை பலியிட்டது போல பினேகாஸ் அத்தனை பெரிய கூட்டத்துக்கு மத்தியில நின்று தப்பு செய்தவர்களை ஒரு ஈட்டியால குத்தி போட்டது வந்து ஒரு 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 விசுவாச கிரியையாய், ஒரு கர்த்தருக்காய் பக்தி வைராக்கியம் காட்டின ஒரு காரியமாய் பார்க்கப்படுகிறது. ஆண்டவர் உடன்படிக்கையின் தேவன். அந்த உடன்படிக்கைக்கு நாம் உண்மையாய் இருக்கிறதற்கு, அந்த கவனன்ட் லாயல்ட்டிக்காக நம்ம எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் ஆண்டவர் ரிவார்ட் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். பாவத்தை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி ஏதோ நடந்துட்டு போட்டோம். இன்டிஃபரன்ஸ் டு சின் வில் டிஸ்ஆனர் காட். ஆனா ஆண்டவருக்காக ஒரு பக்தி வைராக்கியத்தை காட்டும் போது அது ஆண்டவர் அதுல மகிமைப்படுகிறார் என்று சொல்லி இந்த சம்பவத்துல நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது, இந்த சங்கீத பகுதியில மேரிபாவின் தண்ணீர்களிடத்திலும் அவருக்கு கடும் கோபம் மூட்டினார்கள், அவர்கள் நிமித்தம் மோசேக்கு பொல்லாப்பு நிகழ்ந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அடுத்த சம்பவம் மேரிபா. மேரிபா என்ற அந்த இடத்தை பற்றி நம்ம பார்க்கும்போது ரெண்டு இடத்துல மேரிபா என்ற இடம் வருகிறது வேதாகமத்துல. முதலாவது யாத்ராகமம் 17லயே மேரிபா மாசா என்ற இடம், அவங்க அங்க வராங்க, தண்ணி இல்ல, அப்போ அவங்க முறுமுறுக்கிறாங்க. மோசே வந்து அந்த கற்பாறையை அடிக்கிறாரு, அங்க தண்ணி வருது. சோ இவர்கள் தேவனை சோதித்தார்கள் என்று சொல்லி அந்த இடத்திற்கு மேரிபா, மேரிபானாலே குவாரல் அப்படின்னு சொல்லி அவர் பெயர் வைக்கிறார். மாசா என்றால் ஆண்டவரை சோதித்தது என்று சொல்லி அந்த சம்பவம் வேற. யாத்ராகமம் 17ல வந்தது. இது வந்து என்னாகமம் 20ஆம் அதிகாரத்துல வர அந்த சம்பவம். சோ என்னாகமம் 20ல இங்க அந்த மேப்ல போட்டிருக்கிற மேரிபா என்ற இடம் அந்த சீனாய் மலை பக்கத்துல இருக்கு. 40வது வருஷம் இவங்களுடைய வனாந்திர பிரயாணத்துல 40வது வருஷத்துல இவங்களுக்கு அகைன் ஒரு இடத்துல தண்ணி இல்லாம போகுது. அப்போ இவங்க வாக்குவாதம் பண்றாங்க. அவங்க, நாங்க வந்து அங்கேயே செத்திருந்தா நல்லா இருக்கும், எங்க மிருகங்களும் எல்லாரும் சாகிறதுக்கா கர்த்தர் எங்களை இந்த வனாந்திரத்துக்கு கொண்டு வந்தார் என்று சொல்லி. மேரிபா என்றாலே சச்சரவு, சண்டை என்று அர்த்தம். அப்ப இவங்க இப்படியெல்லாம் வந்து மோசே கிட்ட முறையிட்டது மோசேக்கு ஹெல்ப்லெஸ் ஆகி மோசையோடைய கோபத்தை கிளறி விடுகிறது. அப்போ எங்க என்ன ஆகுதுன்னா, ஆண்டவருக்கு கடும் கோபம் மூட்டினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சோ அவங்க பயங்கரமா ரிபெல் பண்றாங்க. இஸ்ரவேலோடைய அந்த ரெபெல்லியன் வந்து மோசேயோடைய ஆவிய வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருது. அப்போ மோசே வந்து அவங்க பண்ற அந்த ரிப்பீட்டட் கம்ப்ளைண்ட்ஸ்னால அவர் என்ன பண்றாரு, ஆண்டவர்கிட்ட மோசேயும் ஆரோனும் முறையிடுறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு 8ஆம் வசனத்துல 28 என்னாகமம்ல, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரன் ஆரோனும் சபையை கூடி வர செய்து கண்மலையை பார்த்து பேசுங்கள் என்று சொல்றாரு. நீங்க பார்த்து பேசுங்கள், அது தண்ணியை கொடுக்கும் என்று சொல்றாரு. அந்த டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட், அந்த பதட்டம், ஜனங்கள் செய்த அந்த ரெபெல்லியஸ் பிஹேவியர்ல அவங்க அவருடைய அந்த ஆவி ஆண்டவருடைய அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் பேசினாலே ஆண்டவர் தண்ணி கொடுக்க வல்லவர் அப்படின்ற அந்த ப்ரொவிஷனை மறந்து அந்த கண்மலையை என்ன பண்ணிடுறாரு, மனம் பதறி அடித்துடுறாரு. ஸோ அந்த ஒரு ஆக்ட் வந்து தப்பானதா அது வந்து கன்சிடர் பண்ணப்படுது. அப்போ மேரிபாவின் தண்ணீர்களிடத்திலும் அவருக்கு கோபம் மூட்டினார்கள், அவர்கள் நிமித்தம் மோசேக்கு பொல்லாப்பு நடந்தது. அப்போ மோசேக்கு இட் வெண்ட் இல் வித் மோசஸ் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் சொன்னதை மிஸ் இன்டர்பிரட் பண்ண மோசேக்கு ஆண்டவர் வந்து அத ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துடுறாரு. மோசே வந்து பூமியில மிகுந்த சாந்தமுள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி சொல்லப்பட்ட மோசேக்கு கூட அந்த ப்ரெஷர்டு சிச்சுவேஷன்ல ரொம்ப ரெபெலியஸா அவர் பிஹேவ் பண்ணிடுறாரு.
அப்போ அவர் பேசாம அவர் என்ன பண்ணிடுறாரு, அந்த கன்மலையை அடித்து விடுறாரு. ஆஹ் அப்போ ஆண்டவர் வந்து அதை சொல்றாரு. என்னாகமம் 20:12, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்று சொல்லி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துடுறாரு. அப்போ வந்து அவர்கள் நிமித்தம் மோசேக்கு அந்த பொல்லாப்பு நடந்து விடுகிறது. மோசேக்கு அந்த தேசத்துக்குள் பிரவேசிக்க முடியாம போயிருது. அப்போ வந்து ஆண்டவர் இம்பார்ஷியலா ஆயிட்டாரா, ஆண்டவர் மன்னிக்கவில்லையா என்ற பல கேள்விகள் நமக்குள்ள எழும்பலாம். ஆனா காட்ஸ் ரூல் செட் அப்படின்றது ஒண்ணுதான். அதை வந்து மிஸ் இன்டர்பிரேட் பண்ணாலோ மிஸ் ஹேண்டில் பண்ணாலோ காட் இஸ் அ இம்பார்ஷியல் காட். ஒரு அப்படிப்பட்ட ஒரு மோசேக்கே ஆண்டவர் இப்படி ஒரு டெக்ரி கொடுத்துட்டாருன்னா நம்ம வந்து எம்மாத்திரம் என்பதை இந்த சம்பவம் நமக்கு நினைவு கூறுகிறது. அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினாலே தன் உதடுகளில் பதறி பேசினான் என்று சொல்லி பார்க்கிறோம். மோசே வந்து ரொம்ப ஒரு ரெபெலியஸாவோ ஒரு பதட்டமா ஆயிட்டாரு. அப்போ என்னாகமம் 20:10 அவர் சொல்றாரு, மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரை கேளுங்கள், உங்களுக்கு இந்த கன்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீரை புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி கையை ஓங்கி கன்மலையை 2 வாட்டி அடித்துடுறாரு. சோ அதுதான் அவருடைய ஆவியை விசனப்படுத்தினதுனாலே உதடுகளில் பதறி பேசி விடுகிறாரு. பேசினாலே தண்ணி வந்திருக்க வேண்டிய இடத்துல ஆண்டவர் பேச சொன்ன காரியத்துல மோசே வந்து அடித்து விடுகிறாரு. அப்போ அது ஒரு பேட் பிஹேவியரா ரெக்கார்ட் ஆயிருது. அண்ட் இது வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் தான் அவருடைய ஆவியை விசனப்படுத்தினாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். விசனப்படுத்தினாங்கன்னு தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல ரெபெல்ட் அகேன்ஸ்ட் காட் ஸ்பிரிட். ஆண்டவருக்கு நேராய் அவங்க எதிர்க்கிறது மோசேக்கு நேராய் எதிர்க்கிறதா இருக்குது. ஸோ ஆஸ் வெல் அஸ் எப்பவுமே ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கு நேராய் நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னா கர்த்தருக்கு நேராய் நம்ம எதிர்க்கிறதற்கு சமமானது. அண்ட் இதனால ஒரு மோசேக்கு ஒரு தேவையில்லாத ஒரு கோபம் வந்து அப்படி ஒரு மனம் பதறி இந்த காரியத்தை அவர் செய்து விடுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆஹ் யாக்கோபு 1:20 மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே என்று சொல்லி பார்க்கிறோம். இது மோசேயோடைய அந்த ஃபெயிலியர் இன்சிடென்ட் அட் மேரிபா. ஸோ அவருடைய அந்த கோபம், இந்த ஜனங்கள் இப்படி பண்றாங்களேன்ற அந்த கோபம் வந்து ஆண்டவர் பார்த்து கண்மலையை பார்த்து பேசினாலே தண்ணி கொடுக்க வல்லவர் என்பதை மறக்க வைக்குது. அவருடைய கோபம் வந்து தேவனுடைய நீதியை நடப்பிக்க மறுத்து விட்டது. மத்தேயு 12:36 பார்க்கிறோம், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் எல்லாவற்றிற்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று. சோ வேகமாய் துரிதமாய் மனம் பதறி பேசுகிற எல்லா வார்த்தைகளுக்கும் ஒரு லாஸ்டிங் கான்சிக்வன்ஸ், ஒரு நிரந்தர முடிவு, ஒரு ஒரு பின் விளைவு கண்டிப்பா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ லீடர்ஷிப் ரோல்ஸ்ல இருக்கிற நம்ம எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள். we need to have spirit controlled speech. ஆவிக்குள்ளான ஒரு அஹ், நம்மளுடைய பேச்சு வந்து ஆவிக்குள்ளாக முத்திரையிடப்பட வேண்டும், பரிசுத்த ஆவிக்குள்ளாக. ஆவியினால் நாம் ஏவப்பட்டு ஆவியினால நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணப்படணும். ஸோ நம்ம எபிரேயர் 13 பார்க்கிறோம், உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காய் உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று சொல்லி. அப்போ நம்மளை நடத்துகிற நம்மளுடைய தலைவர்களை நாம் துக்கப்படுத்தாதபடி இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஸோ இந்த 5 வசனங்கள்ல நம்ம பார்க்கும்போது இந்த விக்கிரக ஆராதனையுடைய டேஞ்சர், ஐடலேட்ரி இஸ் நாட் நியூட்ரல், அது ஆண்டவருடைய கோபத்தை கொண்டு வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். வேல்யூ ஆஃப் சீல், ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாய் செயல்படுகிற காரியத்துக்கு ஆண்டவர் ஆனர் பண்ணுவார். ஒரு இட்டர்னல் ரிவார்ட்ஸ் ஆண்டவர் பினேகாஸ்க்கு கொடுத்ததை போல கொடுக்க வல்லவர். மூன்றாவது, ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் லீடர்ஸ். கொஞ்சம் அவர்களை வந்து ஆஹ், அவங்க ஆவி விசனப்பட்டதுனால மோசே போல தலைவர்கள் வீழ்வதற்கு ஏதுவாய் இருந்தது போல ஆஹ், தலைவர்கள் தலைமைத்துவ பதவிகள்ல இருக்கிறவங்க ரொம்ப நிதானமா இருக்க அழைக்கப்படுறாங்க.
த வெயிட் ஆஃப் வேர்ட்ஸ். மோசே வந்து கோபமாய் மனம் பதறி பேசி ஒரு சீரியஸ் கான்சிக்வன்ஸை கொண்டு வந்தாரு. ஆஹ் பினேகாஸ் வந்து ஒருவேளை ஒரு மத்தியஸ்தராய் ஒரு நடுநிலைமையில நின்று ஒரு திறப்பிலே நிற்கிற ஒரு அனுபவத்தில் ஒரு இன்டர்செசரா ஹி இன்டர்வீன்ட் என்று சொல்லி பார்க்கிறோம். கொஞ்சம் அவர் இன்டர்வீன் பண்ணி அந்த ஜனங்களுடைய வாதையை நிறுத்தி போட்டாரு. அதே நேரத்துல மோசே வந்து ஒரு மத்தியஸ்தராய் இருக்க தவறி விட்டார். ஆனா இதை கிறிஸ்துவோடு நம்ம ஒப்பிடும்போது இந்த பகுதியில கிரைஸ்ட் இஸ் த பெர்ஃபெக்ட் மீடியேட்டர் அண்ட் இன்டர்செசர். ஆண்டவரிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம கிறிஸ்துவ குறித்து கூட நம்ம இந்த பகுதியில நம்ம பார்க்கலாம். கடைசியாய் இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸோட நம்ம முடிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபெலோஷிப் வித் ஐடல்ஸ் இஸ் ஃபெலோஷிப் வித் டெத். ஸோ நம்ம விக்கிரகங்களோடு இருக்கிற ஐக்கியம் வந்து மரணத்திற்கு ஏதுவான ஒரு ஐக்கியம். அது வந்து இஸ்ரவேல் அவர்கள் பற்றி கொண்டு பாகால் பேயோரை பற்றி கொண்டு என்ற அந்த வசனம் போடப்பட்டிருக்கு. ஸோ அவங்க வந்து பற்றி கொண்டார்கள்னா அது கூட ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக அவங்க வந்து கடந்து போனாங்க. அப்போ விக்கிரக ஆராதனை என்பது ஏதோ ஒரு சாதாரண சடங்கு கலாச்சாரம் கிடையாது. அது வந்து ஒரு ஆவிக்குரிய வேசித்தனம், கர்த்தருக்கு விரோதமாய் செய்கிற ஒரு காரியம். இப்போ நம்ம இன்னைக்கு காலகட்டத்துல பார்க்கும்போது நம்ம எந்த பாகால் பேயோர் சம்பவத்திலையும் நம்ம ஈடுபட மாட்டோம். ஆனா அதை காட்டிலும் நம்ம வந்து பணமா இருக்கட்டும், பதவியா இருக்கட்டும், சின்ன சின்ன சிற்றின்ப ஆசைகளா இருக்கட்டும், இது அனைத்துமே ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நம்ம வந்து அதுக்கு கொடுத்தானோ அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாவமாய் தான் ஆண்டவர் அதை பார்க்கிறாரு. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஸ்டோன் ஸ்டாச்சூஸ்க்கு வி மே நாட் பவ் டவுன், பட் வி மைட் யோக் ஆர் செல்ஸ் டு ஐடல்ஸ். ஒரு அதிக நம்ம கெரியரு, நம்ம பணம் சம்பாதிக்கணும், இல்லை என்றால் அடிக்ஷன்ஸ், தேவையில்லாத அடிக்ஷன்ஸ், இல்லை ஜனங்களை பிரியப்படுத்தணும்னு செய்யற காரியங்கள், பீப்புள் ப்ளீசர்ஸ், ஆர் ஈவன் ஊழியத்துல நம்ம வந்து நான் தான் கரெக்ட் அப்படின்னு நம்ம எதாவது யோசிக்கிறோம் அப்படின்னா எல்லாமே ஒரு விக்கிரக ஆராதனைக்கு சமமான ஒரு காரியமாய் நம்ம இன்னைக்கு இந்த காலை வேளையில நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். 1 கொரிந்தியர் 10:21 பவுல் சொல்றாரு, கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணும் கூடாதே என்று சொல்லி. ஸோ வந்து வேர்ல்ட் அண்ட் காட் அதுக்கு வந்து காம்ப்ரமைஸ்க்கு சான்ஸே கிடையாது. அப்ப சின்ன சின்ன காம்ப்ரமைசஸ் இதெல்லாம் ஹார்ம்லெஸ் தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறது வந்து ஆண்டவருடைய கோபத்தை பற்றி எரிய வைக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில தெர் இஸ் நத்திங் கால்டு நியூட்ரல். என்ன டெசிஷன் எடுக்கிறோமோ ஐதர் அது வந்து நம்மளுடைய அந்த உடன்படிக்கையின் அழைப்பை அது உயர்த்தும், இல்லைன்னா அதை குறைத்து விடும். எவ்ரி டெசிஷன் ஐதர் பில்ஸ் ஆர் எரோட்ஸ் அவர் கவர்னன்ட் லாயல்டி டு காட். இதை செய்யறதுனால பாதிப்பு ஒன்றும் இல்லை அப்படின்னு மட்டும் நம்ம நினைச்சிடக்கூடாது. நத்திங் இஸ் நியூட்ரல் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஸோ நமக்குள்ள ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்கலாம். ஹூ ஹேஸ் மை ஹார்ட்? What secret yokes, habits, desires, attitudes am I binding myself to this week? இந்த வாரம் என்னுடைய பழக்க வழக்கங்கள், என்னுடைய ஆசைகள், என்னுடைய பிஹேவியர்ல நான் எதோடு பிணைந்து இருக்கிறேன்? எது வந்து ஆண்டவரோடு கம்பீட் பண்ணி கொண்டிருக்கு? நான் எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பிணைந்து பற்றி கொண்டு இருக்கிறேன்? அதற்கு கிறிஸ்துவை பற்றி கொள்ளாமல் எதை பற்றி கொண்டு இருக்கிறேன் என்று நம்மளை நாமளே ஒரு கேள்வி கேட்கலாம். அண்ட் வில் டேக் அ டெசிஷன். ஆண்டவரே, நான் இந்த யோக்கை பிரேக் பண்றேன். எனக்குள்ள ஏதாவது பிணைப்புகள், தேவையில்லாத ஆத்தும பிணைப்புகள் இருந்துச்சுன்னா, ஏதோ ஒன்று விட முடியாம நான் நான் சிரமப்பட்டுட்டு இருக்கிறேன்னா, லார்ட் ஐ வாண்ட் டு கெட் பவுண்ட் ஒன்லி டு யூ லார்ட். ஏசு கிறிஸ்துவுக்குள்ளாக மாத்திரம் நான் பற்றி கொண்டு உமக்குள்ளாக நான் பிணைக்கப்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு முடிவை நம்ம எடுக்கலாம். ரெண்டாவது, ஸ்மால் காம்ப்ரமைசஸ் வில் ஹாவ் பிக் கான்சிக்வன்சஸ் என்று சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரவேல் வந்து மோவாபியர்களோடு ஒரு விருந்து தான் நினைச்சாங்க. ஆனா பரலோகம் அதை விருந்தா பார்க்கல. பரலோகம் அதை ஒரு ட்ரீசன், ஒரு பெரிய ஒரு பழி வாங்குதல், ஒரு பிட்ரேயல் சொல்லுவோம்ல, ஒரு அவங்க வந்து
ஒரு ரெண்டு தேசங்கள் சேர்ந்து இன்னொரு தேசத்திற்கு எதிராய் செயல்படுற அந்த காரியத்தை தான் பரலோகம் பார்த்துச்சு. அப்போ வந்து ஆண்டவருடைய கோபம் பற்றி எரிய அது காரணமா இருந்துச்சு. ஸோ லிட்டில் சின்ஸ் வந்து நம்ம ரொம்ப லைட்டா நினைக்க கூடாது. ஒரு கோவத்துல பேசுற ஒரு வார்த்தையா இருக்கலாம், இல்ல இவங்களை என்னால மன்னிக்க முடியாது, தேவையில்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறது, இல்ல ஸ்மால் இன்டெலிஜென்சஸ் இதுதானே அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன நிகழ்வுகள் மகிழ்வுகள்ல நம்ம ஈடுபடுறது எல்லாமே ஆண்டவர் பரிசுத்தம் அல்லவர் என்பதை நம்ம மறக்க வைக்குது. யாக்கோபு 4:4 உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா என்று சொல்லப்படுகிறது. அப்போ வந்து ஒரு சின்ன ஸ்பார்க் ஒன்று வந்து ஒரு எங்கேயோ இருக்கிற ஒரு பொறி வந்து ஒரு காட்டையே கொளுத்தி விட வல்லுது. அது மாதிரி ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் வந்து நம்மளுடைய ஆவிக்குரிய அந்த பலத்தை வந்து வேஸ்ட் பண்ணி விட்டுரும். ஸோ இன்னைக்கு நமக்குள்ள ஒரு கேள்வியை கேட்கலாம். வாட் ஸ்பார்க் am I igniting? Which small sin am I excusing? இதுதானே என்று சொல்லி ஒரு மன்னியாமையா இருக்கலாம், ஒரு கோபமா இருக்கலாம், இல்லை என்றால் ஒரு சின்ன அந்தரங்க பாவங்களா இருக்கலாம். நான் வந்து இஸ் ஆ ஸ்மால் ட்ரிவியல் மேட்டர் தானே அப்படின்னு சொல்லி நான் எதையாவது எக்ஸ்கியூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேனா அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளலாம். கில் த ஸ்பார்க் பிஃபோர் த ஃபயர் என்ற ஒரு முடிவை நம்ம இன்னைக்கு எடுக்க அழைக்கப்படுகிறோம். ஐ வில் நாட் எக்ஸ்கியூஸ் எனி சின் as ஸ்மால். ஐ வில் கன்ஃபெஸ் அண்ட் forsake it பிஃபோர் இட் ஸ்ப்ரெட்ஸ். அது பரவி போவதற்கு முன்பதாக நான் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து விடுவேன் என்று சொல்லி முடிவெடுக்க அழைக்கப்படுகிறோம். அடுத்தது, zeal for God can stop the spread of sin. இஸ்ரவேல் ஒரு வாதையில கஷ்டப்படும் போது ஒரு பெரிய கமிட்டி கூடி ஒரு பெரிய தேசத்து மக்கள் எல்லாரும் வந்து அதை திருப்பல. அந்த வாதைய ஒரு தனி மனிதன், ஒரு மனிதனாய் பினேகாஸ் எழும்பி நின்று எல்லாருக்கும் முன்பதாக அவர்களை வெட்டி போட்டது. ஆண்டவர் அதை வந்து கணக்குல எடுக்கிறாரு. அன்றையே அந்த வாதையை நிறுத்தி போடுகிறாரு. அப்போ வந்து பினேகாஸ் ஒரு பெரிய ஜனக்கூட்டம், ஒரு கூட்டமா வரட்டும், எல்லாரும் சேர்ந்து செய்யட்டும், அப்புறம் நான் செய்யறேன் அப்படின்னு he didn't wait for consensus. He acted in spirit led boldness. இன்றும் வந்து விதவிதமான வாதைகள் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நடந்து கொண்டு இருக்கு நம்ம தேசத்துல. ஒரு போர்னோகிராஃபியா இருக்கலாம், இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்ட்ல ஃபிங்கர் டிப்ல குடும்பங்களை சேதப்படுத்தி உறவுகளை சேதப்படுத்தி கொண்டிருக்கு. சபைகள் பிரிந்து போய் கொண்டிருக்கிறது. எல்லாம் ரொம்ப அமைதியா இருக்கிறதுனால நிறைய காரியங்கள் இதெல்லாம் வந்து நம்ம அமைதியா பார்த்தும் பார்க்காம இருக்கிறதுனால இதெல்லாம் நிறுத்தப்படாது. ஸோ ஆண்டவர் நம்ம பினேகாசை போல தலைவர்களை தேடி கொண்டு இருக்கிறார். ஒரு மனிதனாய் ஒரு ஸ்பிரிட் ஃபில்டு கரேஜோட பல பேரை பாதுகாக்க நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். இந்த காலை வேளையில நம்மளை வைத்திருக்கிற இடத்துல என்னுடைய ஒபீடியன்ஸ், என்னுடைய பிரேயர், என்னுடைய பக்தி வைராக்கியத்தின் காரியங்கள் அநேகரை பாதுகாக்க முடியும். ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஸோ எந்த இடத்துல நான் ரொம்ப சைலண்டா நடந்து கொண்டு இருக்கிற அந்த இடத்துல ஷுட் ஐ ஆக்ட் இன் ஜீல் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க அழைக்கப்படுகிறோம். am I passive or zealous for God அப்படின்னு சொல்லி. அண்ட் அப்படி ஆண்டவர் நம்ம கிட்ட ஏதாவது ஒரு காரியத்தை உணர்த்தினாரு அப்படின்னா, டேக் அ டெசிஷன். ஐ வில் நாட் பி பாசிவ் லார்ட். ஐ வில் லீட் அப் இன் ஸ்பிரிட் லெட் ஒபீடியன்ஸ். இந்த ஆவிக்குரிய வாதைகள் என் தேசத்துக்குள்ள, என் குடும்பத்துக்குள்ள, என் சபைக்குள்ள, என்னுடைய ஒர்க் பிளேஸ்ல வராதபடி நான் எழுந்து நின்று நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்மை நாமே அர்ப்பணிப்போம். கடைசியாய் ஒரு சிங்கிள் ஆக்ட் ஆஃப் ஒபீடியன்ஸ் வந்து ஜெனரேஷன்ஸுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்கா இருக்கு. பினேகாஸ் வந்து அவர் செய்த அந்த காரியம் இட் வாஸ் அக்கவுண்டட் as ரைச்சியஸ்னஸ் ஃபார் ஜெனரேஷன்ஸ். அப்போ வந்து பினேகாஸோடைய அந்த ஒரு காரியம் தலைமுறை தலைமுறையாக நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஒன் ஆக்ட் ஆஃப் டெய்லி ஒபீடியன்ஸ். நான் இன்னைக்கு இந்த டெம்டேஷனுக்கு எதிர்த்து நின்னேனா, இன்னைக்கு நான் வந்து யாரையாவது மன்னித்தனா, ஆண்டவருக்காக எனக்கு எந்த ரெக்கக்னிஷனும் இல்லை, என்னை டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுக்கலாம், ஆனா ஸ்டில் ஐ சாக்ரிஃபிஷியலி ஐ குவயட்லி சர்வ் காட்
இந்த கமிட்மெண்ட் ஐ மேட் அப்படின்னா இட் மைட் சீம் ஸ்மால் பட் ஹெவன் ரெக்கார்ட்ஸ் இட் அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்து பார்க்கணும். அதனால நம்மளுடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் ஜெனரேஷன்ஸ் ஜெனரேஷன்ஸ்க்கு ஆண்டவர் அதை கவுண்ட் பண்ணுவார். காட் இஸ் அ காட் ஹூ கீப்ஸ் அக்கவுண்ட். அப்போ வந்து தலைமுறை தலைமுறையாக அது எண்ணப்படும் நமக்கும் நம்ம குடும்பத்திற்கும் என்று சொல்லி இந்த காலை வேளையில நம்ம அழைக்கப்படுறோம். அப்போ காட் ரைட்ஸ் லெகசிஸ் அவுட் ஆஃப் மொமெண்ட்ஸ் ஆஃப் ஹிடன் ஃபெய்த்ஃபுல்னஸ். சின்ன காரியமா இருக்கும், ரொம்ப உண்மையா நம்ம செய்கிற காரியம், இதெல்லாம் எங்கேயாவது யாராவது கண்டுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஒருவேளை நம்ம டிஜெக்டடா இந்த காலை வேளையில ஃபீல் பண்ணலாம். நான் எவ்வளோ உண்மையா உழைக்கிறேனே என்னுடைய ஒர்க் பிளேஸ்ல, எவ்வளோ பேர் ஜஸ்ட் லைக் தட் கேஷுவலா எதையும் செய்யாம இருக்கிறாங்களே, எனக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது ஒரு ரிப்பிள் அக்ராஸ் த ஜெனரேஷன்ஸ் டுமாரோ அது எஃபெக்ட் இருக்கும். நம்மளுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அது என்றென்றைக்கும் ஆண்டவர் வந்து அதை நீதியாக அவர் கன்சிடர் பண்ணுவார் என்பதை நம்ம இந்த காலை வேளையில ஞாபகப்படுத்த அழைக்கப்படுகிறோம். Will my obedience today echo as a testimony for my children and my church tomorrow? அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளலாம். அதனால எல்லா ஆண்டவருடைய காரியத்துல பரிசுத்தத்திற்கு நேராய் உண்மையாய் அந்த உடன்படிக்கை தேவனுக்கு என்னுடைய அழைப்புக்கும் என்னுடைய அர்ப்பணிப்புக்கும் நான் செய்கிற ஒவ்வொரு ஆக்ட் ஆஃப் ஃபெய்த்ஃபுல்னஸ் வந்து ஒரு இட்ஸ் அ சீட் ஃபார் ஜெனரேஷனல் ஹார்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம லெட் அஸ் கெட் என்கரேஜ்ட் இன் காட். இந்த இஸ்ரவேலர்களுடைய இந்த பாவ காரியங்களை சங்கீதத்துல ஞாபகப்படுத்தி ஆண்டவர் இந்த காலை வேளையில நம்மளையும் எச்சரிக்கிறார். ஸ்மால் ஆக்ட்ஸ் ஆஃப் காம்ப்ரமைஸ், ஸ்மால் ஆக்ட்ஸ் ஆஃப் ஜெலஸ் ஃபார் காட், எல்லாமே யோசேப்பு பேசி மனம் பதறி பேசின அந்த காரியமா இருக்கட்டும், எல்லாமே ஆண்டவர் கணக்குல வைத்து அதை கோட் பண்ணி கொண்டே இருக்கிறார் ஜனங்களுக்கு. ஸோ நாமும் வந்து கடைசியா இந்த மோசேக்கும் சொன்னதை நம்ம இது பண்ணலாம். மோசே வந்து ரொம்ப ரேஷ் வேர்ட்ஸை பேசி அவர் வந்து ஆண்டவர் சொன்ன காரியத்தை செய்ய மறுத்து விட்டார். மோசே ஒரு மீக்கஸ்ட் மேன். எனக்கும் வீழ்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. யாக்கோபு 1:20 பார்க்கிற மாதிரி மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. என்னுடைய வார்த்தைகள் வந்து கட்டுவதற்கோ இல்லை இடிப்பதற்கோ ஏதுவானது என்பதை இந்த காலை வேளையில நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். சின்ன ஒரு மனம் பதறி பேசின வார்த்தைகள் ஒரு காலத்திற்கும் நம்ம கட்டின ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், கிரெடிபிலிட்டி நம்ம சம்பாதித்த அந்த பெயரை ஒரு நிமிஷத்துல கெடுத்து விட ஏதுவானது. அப்போ வந்து எதிரியானவன் வந்து நம்மளை அப்படியே ஸ்டர் பண்ணி விட பார்த்துட்டே இருப்பான். நம்ம வந்து நம்மளை கோபப்படுத்தி நம்ம ஏதாவது பேசி நம்மளை ப்ரொவோக் பண்றதுக்கு நிறைய சான்சஸை சத்துரு முன்வைப்பான். ஸோ நம்ம வந்து ஸ்பிரிட் கண்ட்ரோல்டு ஸ்பீச்ல நம்ம ரன் பண்ண அழைக்கப்படுகிறோம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாய் இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தினால் அடக்கி வைப்பேன் என்று சங்கீதக்காரர் சொல்றாரு. மத்தேயு 12லயும் நம்ம பார்க்கிறோம், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் எல்லாவற்றையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி. ஸோ நம்ம குடும்பத்தாரா இருக்கட்டும், நம்மளுடைய பிள்ளைகளா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், நம்ம வசனத்தை பேசுவதை காட்டிலும் நம்ம ஜெபிப்பதை காட்டிலும் நம்மளுடைய சாதாரண வார்த்தைகள் மிக அதிகமாய் ரீங்காரம் இடிக்கும். The words are the normal words we speak are louder than the theological things we speak. அப்போ நம்ம வார்த்தைகளை வந்து நம்ம ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். The holiest thing we can do is remain silent. நிறைய நேரத்துல மனம் பதறி நம்ம பேசாம ரொம்ப பரிசுத்தமான ஒரு காரியம் என்பது அமைதியா இருப்பது. ஸோ இந்த காலை வேளையில டு மை வேர்ட்ஸ் ஹீல் ஆர் ஹர்ட். ஸோ என்ன சிச்சுவேஷன்ஸ் ரொம்ப ப்ரொவோக் பண்ணும் போது நான் வந்து மோசையை போல பேசி எதையாவது செய்து நான் ரிஸ்க் எடுத்துடுறேனா, அப்படி நம்மளுடைய மாம்சத்துல பலவீனமா இருந்து நான் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி எதாவது பண்ணிடுறேனா அப்படின்னு நம்மளை செக் பண்ண அழைக்கப்படுகிறோம். ஸோ ஐ வில் காட் மை ஸ்பிரிட் ஃப்ரம் ப்ரொவோகேஷன் and let my words testify of God's grace. ஆண்டவருடைய கிருபையின் வார்த்தைகளினால என்னுடைய வார்த்தைகள் நிறைந்து ஐ வில் பிரைடல் மை டங், என்னுடைய நாவை வந்து நான் கண்ட்ரோல்டா வைத்து கொள்ளுவேன்.
இயேசு கிறிஸ்துவையும் மற்றவர்களையும் கனப்படுத்துவதற்கு ஏதுவான வார்த்தைகளை நான் பேசுவேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுப்போம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். டாக்டர் திமோத்தி ஒரு ஜெர்மனி முடிச்சிடுறீங்களா? தேங்க்யூ. Okay. Gracious Heavenly Father, Lord, thank you for the Bible study what we got, Lord, and thank you for the lessons what we learned from this psalm, Lord, and thank you used sister to teach all of these things, Lord, and Lord help us to practice whatever we have learned, Lord, and small act of compromises brings big consequences. What do you learn from the life of Phinehas, Lord, and help us not even give space for any small compromises, Lord, and Lord help us to have the zeal for you, Lord. Even a small zeal for you can stop the spread of sin, Lord. Help us to have the zeal for you and act according to that, so that bring blessings in our family, Lord. And Lord, a single act of spirit-led obedience also can bring a big legacy in our life, Lord. Help us to obey your word, each and everything, Lord. And a small seed of this obedience can bring a harvest in our generation, Lord. It brings blessings to our children, Lord. Help us to understand that and to practice that in our life, Lord. And help us, and finally, Lord, help us to guard our words, Lord, and help us to control our tongue. Sometimes we are all playing a major role in our family, in our workplace, Lord. Sometimes slipping the word when we are not going to guard our tongue, Lord, it brings big consequences, Lord. Help us to understand that, Lord, and help us to talk few and work more, Lord. And giving all the glory, honor to the name. In Jesus' precious name we pray. Amen, amen. Thank you, brother. Thank you, sister. Have a wonderful day. God bless you all.